குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபோட்டோவில் ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O ஓப்பன் த இமேஜ். நான் பேட்டர்ன் அப்ளை பண்ண வேண்டிய இந்த மாடல் இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த இமேஜை பேட்டர்னாக மாற்ற போகிறோமோ அந்த இமேஜையும் நீங்கள் சைடில் ஓப்பன் பண்ணிக்கணும். Ctrl+O ஓப்பன் த ஃபைல். இந்த லீஃப் PNG இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் கோ டு எடிட். எடிட்டில் போயிட்டு இந்த PNG இமேஜை நான் ப்ரஷ் பேட்டர்னாக சேவ் பண்ணிக்கிறேன். லீஃப்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. இப்போ நம்மளோட இமேஜ் ஒரு ப்ரஷ் பேட்டர்னாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணணும். Ctrl+Shift+N கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை லேயர் பேனலில் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ண முடியும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் நான் பிளாக்கில் வச்சுருக்கிறேன். இமேஜுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லீஃப் பேட்டர்ன் இமேஜுக்கு மேலே அப்ளை ஆகிடுச்சு. தென் பிளெண்ட் மோடில் போயிட்டு நீங்கள் ஓவர்லே சூஸ் பண்ணிக்கலாம். தென் Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம். Alt+Shift ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ப்ரெஸ் என்டர். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒப்பாசிட்டி வேல்யூயும் உங்களுக்கு தகுந்த அளவில் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் ஒரு பேட்டர்னை உங்களோட இமேஜுக்கு மேலே ஈஸியாக 1 செகண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய Blackboard சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.